Exercise 7.7, example 7.57. Determine the intervals of concavity of the curve f of x is equal to x minus 1 cube into x minus 5. X belongs to a real number and point of inflection if any. So, நமக்கு first intervals of concavity நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. Concavity நமக்கு தெரியும். Second derivative testல நம்ம என்ன பண்ணோம் செக் பண்ணிக்கலாம். So, curve வந்து நமக்கு function f of x is equal to x minus 1 cube into x minus 1. So, suppose point of inflection நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம concavity செக் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிரும் point of inflection இருக்கா அப்படின்னு. So, suppose point of inflection இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் என்ன வேல்யூஸ்ல நமக்கு point of inflection கிடைச்சிருக்கு அப்படின்னு. So, கொடுத்திருக்கிற function வந்து நமக்கு f of x is equal to x minus 1 cube into x minus 5. இது நமக்கு கொடுத்திருக்கிற function f of x. First நம்ம என்ன பண்ணலாம் f dash of x கண்டுபிடிச்சிடலாம். So f dash of x. So இது வந்து uv ல இருக்கு. நம்ம இதை வந்து differentiate பண்ணோம். First u differentiate பண்ணோம். v வந்து நம்ம அப்படியே வச்சுக்கணும், சேஞ்ச் பண்ணக்கூடாது. Next plus v dash u. v differentiate பண்ணிட்டு u வந்து as it is அப்படியே வச்சுக்கணும். So இப்போ நமக்கு x minus 1 cube இருக்கு. அப்ப நம்ம x minus 1 cube நம்ம இதை நம்ம u dash போட்டோம் அப்படின்னா differentiate பண்ணோம் அப்படின்னா 3 நமக்கு x cube இருந்தா 3x square வரும் இல்லையா? So அப்ப நமக்கு 3x square. x வந்து நமக்கு x minus 1 இருக்கு. அப்ப 3 into x minus 1 whole square. So u வந்து as it is அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா x minus 5 plus u வந்து அப்படியே வச்சுக்கிட்டு v dash போடுறோம். v dashனா நமக்கு இங்க 1 இது கான்ஸ்டன்ட். அப்ப நமக்கு 1 கிடைக்கும். So மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேர்ம்ஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. இங்க x minus 1 cube இருக்கு, இங்கேயும் x minus 1 ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், காமனா வெளில எடுத்துறேன். அப்ப x minus 1 the whole square வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து நம்ம வெளில காமனா எடுத்துட்டோம். அப்ப 3 into x minus 5 இருக்கும் பிளஸ் இங்க வந்து x minus 1 the whole square வெளில எடுத்தால ரிமைனிங் வந்து x minus 1 இருக்கும். சோ அப்ப x minus 1 into 1 அப்படின்னா நமக்கு x minus 1 தான். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3x minus 15 கிடைக்கும். சோ இத நம்ம சிம்பலை உள்ள கொண்டு போறோம்னா +x minus 1. சோ இப்போ இத சிம்பிளை பண்ணுங்க. x டேர்ம் 4x கிடைக்கும். 3x plus x 4x minus 15 minus 1 அப்ப minus 16 கிடைக்கும். சோ இது f dash of x. சோ நம்ம கான்கேவ் நம்ம செக் பண்றது நமக்கு என்ன வேணும், f double dash of x வேணும். அப்ப நம்ம f double dash of x போடுறதுக்கு நமக்கு இது u again v. So again நம்ம differentiate பண்ணோம் அப்படின்னா u dash v plus v dash u. So u differentiate பண்ணிட்டு v as it is வச்சுக்கணும். அதுக்கப்புறம் v differentiate பண்ணி u வந்து as it is அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்துடணும். So first நான் u differentiate பண்றேன். x minus 1 the whole square இருக்கு. அப்ப 2 into x minus 1 கிடைக்கும். So as it is v அப்படியே வச்சுனா 4x minus 16 plus so u வந்து x minus 1 the whole square அப்படியே வச்சுக்கிட்டு v வந்து நம்ம differentiate பண்ணா 4x இருக்கு. அப்ப 4 into 1 4 கிடைக்கும். So 16 வந்து நமக்கு 0 ஆயிடும். அப்ப 4 into 1 4. So இப்போ இங்கேயும் x minus 1 டேர்ம் இருக்கு, இங்கேயும் x minus 1 டேர்ம் இருக்கு. ஸோ அதை வெளில காமனா எடுத்துட்டேன். x minus 1 வெளில காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 2 into 4x minus 16 இருக்கும். நெக்ஸ்ட் இங்க ஒரு x minus 1 நம்ம வெளில எடுத்ததும் இன்னொரு x minus 1 இருக்கும் into 4. ஸோ 2 உள்ள கொண்டு போனோம்னா 8x minus 32 கிடைக்கும். அதே மாதிரி x into 4 4x minus 1 into 4 minus 4 கிடைக்கும். இப்போ x minus 1 வந்து ஆல்ரெடி வெளில இருக்கு. ஸோ 8x 4x 12x minus 32 minus 4 minus 36 கிடைக்கும். ஸோ அப்போ 12 into x minus 1. ஸோ இங்கே வந்து இந்த 12 இதில் காமனாக இருக்கிறது 12 நான் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த x minus 1 இங்கே வந்து x minus 3 கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ நமக்கு இதை வந்து நமக்கு f dash of x வந்து x double dash of x வந்து 0 கூட ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா x minus 1 is equal to 0. அப்போ x is equal to 1 கிடைக்கும். அதே மாதிரி x minus 3 is equal to 0 அப்படின்னா x is equal to 3 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து நம்பர் லைனில் பிளாட் பண்ணோம் அப்படின்னா minus infinity to infinity இதோட வேல்யூஸ் வந்து கிரிட்டிக்கல் வேல்யூஸ் வந்து 1 3. அப்போ நம்ம இன்டர்வல்ஸ் என்ன கிடைச்சிருக்கு பார்த்தோம் அப்படின்னா minus infinity, 1, 1, 3, 3, infinity. So இப்போ இந்த இன்டர்வல்ஸோட நம்ம என்ன பண்ண போறோம், கான்கேவிட்டி கண்டுபிடிக்க போறோம். So கான்கேவிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், sin of f double dash of x ஓட sin வேணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், கான்கேவிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மளோட இன்டர்வல்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா minus infinity, 1, 1, 3, 3, infinity. ஸோ இப்போ நமக்கு கான்கேவிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு sin of f double dash of x வேணும். ஸோ அதாவது நமக்கு f double dash of x என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 12 into x minus 1 into x minus 3 இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்டர்வல்லேருந்து நான் ஒரு வேல்யூ எடுக்கிறேன். ஸோ இந்த இன்டர்வல்லேருந்து நான் ஒரு வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ இப்போ நமக்கு இங்கே
0 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0 இந்த இன்டர்வல் 0 எடுக்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 12 இன்ட்டு 0 -1 -3 கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு 36 கிடைக்குது. ஸோ 36 கிடைச்சிது அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து கிரேட்டர் தென் 0. அப்போ என்னோட வேல்யூ வந்து பாசிட்டிவ். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து நான் 1,3 இருக்கு 2 வேல்யூ எடுக்கிறேன். ஸோ 2 வேல்யூ எடுத்தனா எனக்கு f'(2) என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ட்டு 2 -1 நெக்ஸ்ட் 2 -3. ஸோ அப்போ 12 இன்ட்டு -1 அடுத்தது -1. சாரி, இது வந்து +1 தான். 2 -1 +1. அப்போ எனக்கு வந்து -12 கிடைக்குது. இது லெஸ் தென் 0. அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இன்டர் வந்து நான் 4 எடுக்கிறேன். ஸோ அப்போ f'(4) என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இதை பென்சிலில் போடாமல் பென்னில் கூட மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 12 இன்ட்டு x -1. அப்போ எனக்கு 4 -1 நெக்ஸ்ட்டு 4 -3. அப்போ 12 இன்ட்டு 3 இன்ட்டு 1. அப்போ எனக்கு 36 கிடைக்குது கிரேட்டர் தென் 0. ஸோ அப்போ வேல்யூ என்ன? பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ நமக்கு என்ன வேணும்? நெகட்டிவா பாசிட்டிவா நமக்கு தெரிஞ்சால் போதும். பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ கான்கேவ் நம்ம செக் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவ் வந்தால இது கான்கேவ் அப். ஸோ கான்கேவ் அப்போ நம்மளோட சிம்பிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும், கான்கேவ் அப். அதே மாதிரி கான்கேவ் டவுன். கான்கேவ் பாசிட்டிவ் வந்திருக்கு, இது நெகட்டிவ் வந்தாலும் கான்கேவ் டவுனு, பாசிட்டிவ் அகைன் வந்து கான்கேவ் அப்பு. ஸோ இப்போ நமக்கு இந்த கான்கேவ் அப், கான்கேவ் டவுன், கான்கேவ் அப் பார்க்கும்போது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து கான்கேவ் அப்லேருந்து கான்கேவ் டவுன் போயிருக்கு அப்படின்னா 1ன்ற பாயிண்டில். அதே மாதிரி கான்கேவ் டவுன்லேருந்து கான்கேவ் அப்புக்கு எந்த பாயிண்டில் போயிருக்கு அப்படின்னா 3ன்ற பாயிண்டில். ஸோ அப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லிடலாம். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா நமக்கு f'(x) சேஞ்சஸ் இட்ஸ் சைன். இதோட சைன் வந்து எப்போ சேஞ்ச் ஆச்சு? அட் x = 1 அண்ட் x = 3. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு, டவுன் ஆகி அதுக்கப்புறம் அப் ஆகிருக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த வேல்யூஸோட f(1) f(3) கண்டுபிடிக்கணும். f(1) அப்படின்னா நமக்கு x மைனஸ், ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு f(x) நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா x -1 the whole cube into x -5 இருக்கும். ஸோ இப்போ நமக்கு f(1) அப்படின்னா 1 - 1 the whole cube, அதே மாதிரி 1 - 5. இங்கே 1 - 1 வந்தால கண்டிப்பாக இது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ இது கூட ப்ராடக்டில் இருக்கிறதால இதுவும் 0 ஆகிடும். அப்போ f(1) வந்து எனக்கு என்னன்னா 0. f(1) வந்து 0 கிடச்சிருக்கு. அதே மாதிரி f(3) பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு 3 - 1 the whole cube, அடுத்து 3 - 5. அப்போ எனக்கு 2 cube கிடைக்குது, அடுத்து -2 கிடைக்குது. அப்போ 8, 2 cube-னா 8, -2 -16. ஸோ -16. அப்போ நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்ன கிடைச்சிருக்கு இங்கே அப்படின்னா ஸோ நமக்கு பாயிண்ட் வந்து நமக்கு 1, இந்த வேல்யூ வந்து நமக்கு 0 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் 1,0. அதே மாதிரி 3 பாயிண்டில் எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? -16. ஸோ அப்போ எனக்கு therefore என்ன ஆன்சர் அப்படின்னா the point of inflection are (1,0) and 3, -16. ஸோ இதுதான் நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் 1,0, 3, -16.